சாப்டர் வந்து சீடு. இப்போ பார்த்தீங்கன்னா சீடை வந்து ஒரு மெச்சூர்டு அண்ட் ஃபெர்டிலைஸ்டு ஓவியலுங்கிறாங்க. அதாவது ஓவியல் வந்து மேல் கேமெட்டோட ஃபியூசன் ஆகி ஃபெர்டிலைஸ்டு ஆகும். அதுதான் வந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகி சீடாக வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் மெச்சூர்ட் அண்ட் ஃபெர்டிலைஸ்டு ஓவியலுங்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓவியல் ஒரு ரீப்ரொடக்டிவ் யூனிட், அதாவது ரீப்ரொடக்டிவ் யூனிட்டாக வந்து ஆக்ட் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து எம்ப்ரானிக் ஸ்டேஜில் வந்து இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சீடில். அதுதான் வந்து எம்ப்ரானிக் பிளான்ட்டுங்கிறாங்க, இல்லைனா எம்ப்ரானிக் மினியேச்சர் பிளான்ட்டும்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பர்சிபிள் யூனிட், அதாவது ஒரு ஃப்ரூட் வந்து மெச்சூர் ஆகி அதுலேருந்து சீடு வந்து டிஸ்பர்ஸ் ஆகி மற்ற இடத்துக்கு போய் மற்ற இடத்துக்கு வந்து செதறி அதில் வந்து தான் நியூ பிளான்ட் வந்து அரைஸ் ஆகும். அதெல்லாம் வந்து டிஸ்பர்சிபிள் யூனிட்டுங்கிறாங்க. அப்புறம் ஒரு பிளான்ட்டோட லைஃப் வந்து பிகைன் ஆகுறதும் எண்ட் ஆகுறதும் சீடை தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிளான்ட் வந்து பல ஃப்ரூட் வந்து ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து சீடு வந்து ஃபார்ம் ஆகி அப்புறம் தான் அந்த சீட்லேருந்து மதர் பிளான்ட்லேருந்து ப்ராஜினி பிளான்ட் வந்து ரைஸ் ஆகும். அதுதான் வந்து பிகினிங்கிறாங்க. எண்டு வரும்போது அந்த மதர் பிளான்ட் அதோட முடிஞ்சிடும், அதோட சீட் ஃபார்மேஷனோட முடிஞ்சிடும். அதுதான் எண்டுங்கிறாங்க, பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் பிளான்ட் லைஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரியர் ஆஃப் நியூ டெக்னாலஜி. இப்போ நியூ டெக்னாலஜினா என்னென்னா, இப்போ வந்து ட்ராட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், ட்ராட் டாலரன்ஸ், அது மாதிரி இருக்க டெக்னாலஜி வந்து நம்ம சீடில் வந்து அதோட ஜீனோடைப்பை இது ஆல்ட்ரு பண்ணி அதை வந்து நம்ம வந்து அடுத்த அந்த வெரைட்டியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அதுதான் வந்து கேரியர் ஆஃப் நியூ டெக்னாலஜிங்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேசிக் டூல் ஃபார் ஃபுட் ப்ரொடக்ஷன், அதாவது ஃபுட் கிரெயின்ஸ் அது மாதிரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து சீடு தான் வந்து பேசிக் டூலாக வந்து இதாகுது. அடுத்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் மீன்ஸ் ஆஃப் ஹையர் ஈல்டுக்கான முதன்மையான இருக்கிறதே வந்து சீடு தான் முதன்மையாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஆஃப் ரீஹேபிலிட்டேஷனாக ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் சுனாமி, எர்த்குவேக் அது மாதிரி வந்துச்சுன்னா அதனால வந்து நம்ம விளைய வச்ச வெரைட்டி அந்த பிளான்ட் வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட சீட்ஸ் அது வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்போம் சீட் ஸ்டோரேஜில், அதை எடுத்து நம்ம மறுபடியும் வந்து ரீஹேபிலிட்டேஷன் பண்ணலாம். அதுதான் வந்து மீடியம் ஆஃப் ரீஹேபிலிட்டேஷனுங்கிறாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் சீட். ஒரு குட் சீடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன? இப்போ வந்து வெல் ரைப்பண்டாக இருக்கணும், அதாவது நல்லா மெச்சூர்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரூ டைப்பாக இருக்கணும். ட்ரூ டைப்னால் மதர் பிளான்ட்டு அதோட ஜெனட்டிக் பியூரிட்டி வந்து எந்த ஆல்ட்ரேஷனும் இருக்கக்கூடாது. அதோட ஜெனட்டிக் பியூரிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கணும். அதாவது ஃப்ரீ ஃப்ரம் இனட் மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் வீட் சீட்ஸ், அதர் கிராப் சீடு வந்து அதில் வந்து கலப்படம் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஹை ஜெனட்டிக் பியூரிட்டிங்கிறாங்க. அடுத்து வந்து அதாவது ஒரு சீடை வந்து அதில் இப்போ தண்ணி ஊற்றுனோம்னா முளைக்கிற திறன் இருக்கணும். அதுதான் வையபிளுங்கிறாங்க, உயிரோடு இருக்கிறது. அதுதான் வையபிளாகவும் இருக்கணும். ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் வந்து ஹையாக இருக்கணும், அதாவது முளைப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அதோட சைஸு, ஷேப்பு, டெக்ஸ்டரு அதெல்லாம் வந்து யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் அண்ட் டிசீசஸ்ஸு, அப்புறம் டேமேஜஸ்ஸு அதுலேருந்து வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்கு ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வந்து ஹை லாங்கிவிட்டி அண்ட் செல்ஃப் லைஃப், அது ஸ்டோரேஜ் பண்ணும்போது அதோட உயிரோடு இருக்கிற திறன் வந்து அதிகமாக இருக்கணும், ரொம்ப லாங் பீரியட் வந்து இருக்கணும். இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் சீடு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரென்சஸ் பிட்வீன் சீட் அண்ட் கிரெயினுக்கும் சீடுக்கும் என்னென்ன வித்தியாசம்? இப்போ பார்த்திங்கன்னா வையபிள்னால் என்னென்ன, அதாவது முளைக்கிற திறன், அந்த சீடுக்கும் முளைக்கிற திறன் இருக்கணும் அவசியம். அதை தான் சொல்கிறாங்க வையபிள் அண்ட் விகரஸ் அவசியமாக இருக்கணும். டிக் மார்க் வந்து நெசசரின்னு அர்த்தம், எக்ஸ் மார்க் வந்து நாட் நெசசரின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து வையபிள் விகரஸும் சீடுக்கு தேவை, கிரெயினுக்கு தேவையில்லை. அப்புறம் ஃபிசிக்கல் பியூரிட்டியும் ஜெனட்டிக் பியூரிட்டியும் இருக்கணும் சீடில், அதுக்கு டிக் மார்க்கு. கிரெயினுக்கு வந்து தேவையில்லை, அது எக்ஸ் மார்க். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை மினிமம் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட், அதாவது சீடை வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணுவோம். அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சீடை வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. அதாவது மேக்ஸிமம் ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் இருக்கா, ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீடை வந்து இப்போ சர்டிஃபை பண்ணுவாங்க. அது வந்து இங்கே சீடில் பண்ணுவாங்க, அங்கே தேவையில்லை. அப்புறம் கெமிக்கலோட ட்ரீட் பண்ணுவாங்க. கெமிக்கல்னால் ஃபங்கிசைடு, இன்செக்டிசைடு அது மாதிரி கெமிக்கல்ஸோட ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த டேமேஜும் எந்த பெஸ்ட்டுக்கு அந்த டிசீஸ் அட்டாக் இல்லாமல் இருக்கிறதுக்கு ட்ரீட்டட் வித் கெமிக்கல்ஸ் இங்கே தேவை. ஆனால் இங்கே தேவையில்லை, ஏன்னா வந்து நம்ம வந்து கிரெயின்ஸ் ஃபார் ஃபுட் கன்சப்ஷனுக்காண்டி யூஸ் பண்ணுறதுனால இங்கே ட்ரீட் பண்ண தேவையில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேஷன் ரேட்டு, அது அப்புறம் அதர் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் சீட் லெவலில் அதர் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ், அதாவது ரெஸ்பிரேஷன் ரேட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப லோவாக இருக்கணும் ஸ்டோரேஜ் லெவலில், அங்கே அது தேவையில்லை. அப்புறம் ஸ்டாட்டிஸ்ஃபை குவாலிட்டி நார்ம்ஸ், சில குவாலிட்டி நார்ம்ஸ் இருக்கும், அதை வந்து ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணணும் சீடு, அங்கே அதுக்கு தேவையில்லை.
அப்புறம் பார்த்தீங்கன்னா சீடை வந்து சர்டிஃபை பண்ணி ட்ரூத்ஃபுல்லி லேபிள்டான அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணுவோம், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். அங்கே அதுக்கு கிரெயினுக்கு தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீடு வந்து கிரெயினாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து கெமிக்கல்ஸ் அது மாதிரி நிறையா வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா இப்படி பண்ணணும்னா அன்லெஸ் அது வாரண்டடாக இருக்கணும், அதாவது கேரண்டி இல்லைன்னா வாரண்டட் கொடுத்துருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கிரெயின் வந்து சீடாக வந்து கன்வெர்ட் ஆகலாம். இதுதான் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் சீட் அண்ட் கிரெயின். அப்புறம்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் சீட் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் சீட். அந்த டைப்ஸ் ஆஃப் சீடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த என்னென்ன சீடில் என்னென்ன காம்பனன்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சீட் கோட். சீட் கோட் வந்து சீடோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் வந்து சீட் கோட்டுங்கிறாங்க. அது வந்து 2 இன்டிகுமெண்ட் ஆஃப் ஓவிலில் ப்ரெசென்ட் ஆகிருக்க 2 இன்டிகுமெண்ட்டாக வந்து சீட் கோட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஒன்று வந்து அவுட்டர் இன்டிகுமெண்ட், இன்னொரு வந்து இன்னர் இன்டிகுமெண்ட். அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும், அது பேர் டெஸ்டா. இன்னர் இன்டிகுமெண்ட் வந்து ரஃப்பாக இருக்கும், அது பேர் வந்து டெக்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் வந்து சீட் கோட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ. ஒரு மெச்சூர்ட் அண்ட் ஃபெர்டிலைஸ்டு ஓவில் தான் வந்து எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அது வந்து ஒரு மினியேச்சர் எம்ப்ரியானிக் பிளான்ட். அதாவது பிளான்ட் வந்து எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் வந்து இது இருக்கும். அது கூட வந்து ரிசர்வ்டு ஃபுட், அதாவது எண்டோஸ்போம்பாங்க, ப்ளஸ் சீட் கோட், அதாவது அவுட்டர் மோஸ்ட் கவரிங்காக தான் சீட் கோட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அது வந்து எப்போ இருக்குன்னா அந்த மினியேச்சர் பிளான்ட் எப்படி இருக்குன்னா சிமிலர் டு இட்ஸ் மதர் பிளான்ட் மாதிரியே சிமிலராக இருக்கும். அந்த மினியேச்சர் பிளான்ட் கூட என்னென்ன இருக்குன்னா ரேடிக்கல் இருக்கும், பிளெமியூல் இருக்கும், காட்டிலிடன்ட் இருக்கும். ஓகேங்களா, அந்த ரேடிக்கலும் பிளெமியூலும் வந்து பிரைமரி ஆக்சிஸ்மாங்க வித்தவுட் காட்டிலிடன்ஸ். காட்டிலிடன்ஸ் இல்லாமல் ரேடிக்கலும் பிளெமியூலும் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து பிரைமரி ஆக்சிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேடிக்கல்லாம் முதல்ல என்ன, ருடிமெண்ட்ரி ரூட் ஆஃப் எ பிளான்ட் இன் எம்ப்ரியோவில் ப்ரெசென்ட்டாக இருக்க அந்த ரூட் ஃபார்ம் ஆகிற அந்த டிஷ்யூக்கு பேர் தான் வந்து ரேடிக்கல். ஓகேங்களா, இது வந்து பிரைமரி ஒரு சீலிங் வந்து முளைக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ரூட்டு தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அதனால தான் பிரைமரி ரூட் ஆஃப் த சீலிங் அது ஃபஸ்ட்டு அதுதான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அந்த ரேடிக்கலில் ஒரு ப்ராடக்ட் கவரிங் இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது பேர் வந்து கோலியோரைசா. ஓகே, அடுத்தது 4th ஒன் பார்த்தீங்கன்னா பிளெமியூல். ஒரு பிளான்ட்டோட ஃபஸ்ட்டு ரூட் ஃபார்ம் ஆகும், அடுத்தது வந்து டெர்மினல் பட் வந்து ஃபார்ம் ஆகும், அது பேர் தான் வந்து பிளெமியூல். அதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ஷூட் ஆஃப் எ பிளான்ட். அந்த ஸ்டெம் லீஃபெல்லாம் வர்றது இதுலேருந்து தான் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து அந்த பிளெமியூல் ஒரு ப்ரொடக்டிவ் கவரிங் வந்து என்க்ளோஸ் ஆகிருக்கும், அது பேர் வந்து கோலியாப்டைல். ஓகே, 5th ஒன் பார்த்தீங்கன்னா காட்டிலிடன்ட். காட்டிலிடன்ட்னா என்ன, கம்ப்ரஸ்டு சீட் லீவ்ஸ் வந்து எம்ப்ரியோவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது லீஃப் வந்து சீடோட லீஃப் வந்து கம்ப்ரஸ் ஆகி எம்ப்ரியோவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, காட்டிலிடன்ட் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, மோனோகாட் ஒன்று, டைகாட் ஒன்று. மோனோகாட்னா சிங்கிள் காட்டிலிடன்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் வந்து மோனோகாட்டுங்கிறாங்க. 2 காட்டிலிடன்ட் ப்ரெசென்ட் ஆகாது பேர் வந்து டைகாட். ஓகேங்களா, சிங்கிள் காட்டிலிடன்ட் ப்ரெசென்ட் இன் மோனோகாட், அது பேர் வந்து ஸ்கூட்டிலம்பாங்க. இது எப்படி இருக்குன்னா ரொம்ப டைனி ஸ்ட்ரக்சராக இருக்கும் மோனோகாட்டில். ஆனால் டைகாட்டில் பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்டாக இருக்கும். ஏன்னா வந்து அதுதான் வந்து ஸ்டோரேஜ் டிஷ்யூவாக வந்து சர்வ் ஆகுது. எம்ப்ரியோவோட ஸ்டோரேஜ் டிஷ்யூவாக வந்து அதுதான் வந்து சர்வ் பண்ணுது. ஓகேங்களா, 6th ஒன் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்போம். எண்டோஸ்போம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா எண்டோஸ்போம் நியூக்ளியர்லேருந்து தான் வந்து டெவலப் ஆகுது எண்டோஸ்போம். எண்டோஸ்போம் எப்படி டெவலப் ஆகுதுன்னா 2 போலார் நியூக்ளியர் ஆஃப் ஓவில், அதாவது 2N 2 டிப்ளாய்டு ஸ்டேஜ். ஓகேங்களா, 2 போலார் நியூக்ளியர் ஆஃப் ஓவிலில் இருக்க 2 போலார் நியூக்ளியம், அப்புறம் ஒரு ஸ்பெர்ம் நியூக்ளியர் ஆஃப் போலன், அது வந்து ஹேப்ளாய்டு ஸ்டேஜ். ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கும். 3+1 3N மாறிடும், அதுதான் ட்ரிப்ளாய்டு ஸ்டேஜ். அது வந்து நான் வையபிள். அதாவது வையபிள்னால் என்னென்னா திரும்பி வந்து அது ரீப்ரொடக்ஷன் ஆகாது, அந்த இது மல்டிப்ளிகேஷன் ஆகாது, அதான் 3N சொல்லியிருக்காங்க, நான் வையபிள். இது பேர் தான் வந்து எண்டோஸ்பெர்ம். இதுதான் வந்து எண்டோஸ்பெர்மாக மாறும். அந்த எண்டோஸ்பெர்ம் என்ன பண்ணுன்னா அந்த டெவலப்பிங் எம்ப்ரியோவுக்கு ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த எம்ப்ரியோ நரிஷ்மெண்ட் வந்து அது எண்டோஸ்பெர்ம் வந்து பண்ணும். இதுதான் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் சீட். அடுத்து நம்ம பார்க்க வந்து சீடில் என்னென்ன அப்பண்டேஜஸ் இருக்குது, அதாவது அவுட்டர் ஹேர், அது மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அப்பண்டேஜஸ் ஆஃப் சீடில் என்னென்ன அப்பண்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா சீட் கோட் மேலே வந்து அட்டாச்ட் ஆகிருக்கும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சீடோட டிஸ்பர்சிபிள், அதாவது சீடு வந்து வெடித்து செதறி மற்ற இடத்துக்கு பரவுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜீனோடைப், அதாவது ஜீனோடைப் அது என்ன ஸ்பீசிஸ்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது சீடில். ஃபஸ்ட்டு வந்து இருக்குது ஆன் வந்து எப்படி இருக்குன்னா தான் லைக் ப்ரொஜெக்ஷன், அதாவது ஊசி மாதிரி இல்லைன்னா முள்ளு மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதுலனா சீடோட டிப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
பேடியில் பார்த்தீங்கன்னா அந்த பிராக்ட் டிப்பை வந்து எப்படி எலாங்கேட்டட் ஆகி ஆனால் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அதுதான் வந்து ஆன். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைலம் வந்து ஒரு தழும்பு, ஸ்கேருங்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒயிட் கலரில், மோஸ்ட்டாக வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா சீடோட லேட்ரல் சைடு, அதாவது சைடு போர்ஷனில் வந்து அதில் தான் வந்து இந்த ஹைலம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு ஹைலம்னா என்னென்னா அந்த சீட் ஸ்டாக் வந்து அந்த சீடு வந்து மெச்சூர் ஆனோடனே அந்த ஃப்ரூட் இல்லைன்னா அந்த ஃப்ரூட்லேருந்து டிஸ்போசல் ஆகும்போது அந்த ஹைலட்லேருந்து அந்த சீட் ஸ்டாக்லேருந்து வந்து பிச்சுக்கிட்டு போயிடும். அந்த பிஞ்சு போன அந்த இடம் பேர் தான் வந்து ஸ்காராக வந்து தழும்பாக ஃபார்ம் ஆகிருக்கும். அது பேர் தான் ஹைலம். அது வந்து சீடில் ஃபார்ம் ஆகிருக்கும். அது பார்த்தீங்கன்னா அது எதில் பார்க்கலாம்னா பல்சஸில் பிளாக் ரேமில் நல்லா தெளிவாக சைடில் பார்க்கலாம். அந்த பிளாக் ரேமில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், அதுதான் வந்து ஹைலம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கரங்கல் வந்து ஒயிட் ஸ்பாஞ்சி அவுட் க்ரோத் ஆஃப் மைக்ரோஃபைல் எப்படி இருக்குன்னா ஒயிட் ஸ்பாஞ்சி அவுட் க்ரோத்தாக இருக்கும். அது எதில் பார்க்கலாம்னா கேஸ்டரில் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அரில் வந்து என்னென்னா சீடுக்கு வெளியில் வந்து ஒரு காம்பவுண்ட் ஃப்ளெஷி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்து எதில் பார்க்கலாம்னா நட்மக்கில் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ். இது வந்து மைனூட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும், அதாவது சின்ன த்ரெட் மாதிரி இருக்கும். அது வந்து சீட் கோட் வெளியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது எதில் பார்க்கலாம்னா காட்டனில் பார்க்கலாம். அப்புறம் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா விங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா பேப்பரி ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதாவது சீடை சுற்றி அது வந்து ஒரு சைடாக இருக்கலாம், இல்லை எல்லா சைட்லேயும் சீடு கோட்டில் இருக்க எல்லா சைட்லேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். பேப்பரி க்ரோத் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதுவும் முருங்கைக்காய் சீடில் பார்த்தீங்கன்னா பேப்பரி க்ரோத் இருக்கும். அது பேர் தான் விங்ஸ். பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் சீடை பார்க்க போகிறோம். இப்போ வந்து சீடை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா ஸ்டோரேஜ் ஆர்கன்னா என்னென்னா எண்டோஸ்பெர்ம் வச்சு தான் சீடை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மோனோகாட்டிலன்ட் ஒன்று, டைகாட்டிலன்ட் இன்னொன்று. ஓகேங்களா. மோனோகாட் அண்ட் டைகாட். பார்த்தீங்கன்னா மோனோகாட்டில் வந்து சிங்கிள் காட்டிலேதான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதுலன்னா ஃப்ரூட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்க அந்த ஃப்ரூட் பேர் வந்து கேரியோப்சிஸ் இல்லைன்னா ஆர்டிக்கல்மாங்க. ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கோட், அதாவது எபிகார்ப்பும் மீசோகார்ப் ப்ளஸ் சீட் கோட், அதுதான் வந்து எண்டோகார்ப். இது மூணுமே ஃபியூஸ் ஆகி பெரிகார்ப்னு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். எம்ப்ரியோ எப்போ இருக்குன்னா எம்ப்ரியோ வந்து ரொம்ப மைனூட்டாக இருக்கும். எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஒரு ரீஜன் கார்னரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஒரு எண்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். அதனால அது வந்து வையபிள். ஓகேங்களா. அதாவது அது எம்ப்ரியோலேருந்து ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். அது பேர் தான் வையபிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டிஷ்யூவும் இருக்கும். அது பேர் தான் வந்து எண்டோஸ்பெர்ம் வந்து 3N இருக்கும், அது ட்ரிப்ளாய்டாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து நான் வையபிள்னா அதுலேருந்து நம்ம வந்து பிளான்ட்டை வந்து இப்போ ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அதாவது மல்டிப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா. அதுதான் வந்து நான் வையபிள். இது வந்து மேஜர் போர்ஷன் வந்து சீடில் இருக்க மேஜர் போர்ஷன் வந்து இதுதான் ஆக்குபை பண்ணியிருக்கோம். எம்ப்ரியோ வந்து மைனூட்டாக இருக்கும், ஆனால் இது வந்து மேஜர் போர்ஷன் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். அப்புறம் கோலியோப்டைல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கோலியோரைஸானா என்னென்னா ப்ரொடக்டிவ் கவரிங் ஆஃப் ரேடிக்கல் வந்து கோலியோப்டைல்னா ப்ரொடக்டிவ் கவரிங் ஆஃப் ஃப்ளெமியூல் வந்து கோலியோப்டைல். இதெல்லாம் வந்து சீல் வந்து மோனோகாட் சீலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்கூட்டிலம்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும் மோனோகாட்டில், அதாவது சிங்கிள் காட்டிலேருந்து மோனோகாட் பேர் தான் வந்து ஸ்கூட்டிலம். இது எங்கே சிச்சுவேட்டட் ஆகிருக்குன்னா ரேடிக்கலுக்கும் ஃப்ளெமியூலுக்கும் நடுவில் வந்து சிச்சுவேட்டட் ஆகிருக்கும். அப்புறம் ஆல்வரான் லேயர்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா பெரிஃபெரி ஆஃப் எண்டோஸ்பெர்முக்கு வெளியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஆல்வரான் லேயர். இது ஒரு ப்ரோட்டீன் பாடி. இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டரை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜெர்மினேஷன் அப்போ என்சைம் ரிலீஸ் பண்ணி ஜெர்மினேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே. அடுத்தது வந்து டைகாட்டிலண்ட். ஓகேங்களா. மோனோகாட்டிலண்ட் வந்து எண்டோஸ்பெர்ம் வந்து இப்போ மேஜர் போர்ஷனில் ஆக்குபை பண்ணியிருக்கா, அதனால மோனோகாட்டிலண்ட் வந்து ஆல்புமினஸ் இல்லைனா எண்டோஸ்பெர்மஸ் சீடுன்னு அனதர் நேம் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது டைகாட்டில் வந்து 2 காட்டிலண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சீடில் வந்து என்னென்ன இருக்குன்னா பிரைமரி ஆக்சிஸ், அதாவது ஃப்ளெமியூல் அண்ட் ரேடிக்கல் இருக்கும். அப்புறம் ஸ்டோரேஜ் டிஷ்யூ, அதாவது எண்டோஸ்பெர்ம் இருக்கும், காட்டிலேருந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. எம்ப்ரியோ வந்து சீட் கோட் மூலியமாக என்க்ளோஸ்ட் ஆகிருக்கும். எண்டோஸ்பெர்ம் வந்து சில டைம் எப்போதுமே இருக்காது, மேஜராக வந்து இருக்காது. ஏன் இருக்காதுன்னா எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு அது வந்து ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ்ட் ஆகும். ஏன்னா அது ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன் தானே. எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்காண்டி தான் அந்த ஸ்டோரேஜ் ஆர்கன் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ்ட் ஆகி ஆப்சென்ட் ஆகிரும். அதனால இதுக்கு பேர் வந்து எக்ஸ் ஆல்புமினஸ் இல்லைனா எக்ஸ் எண்டோஸ்பெர்மஸ் சீடுங்கிறாங்க. டைகாட் சீடோட இன்னொரு நேம். ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெக்யூம்ஸ். மேஜராக லெக்யூம்ஸ் எல்லாமே வந்து டைகாட், அதில் வந்து எண்டோஸ்பெர்ம் வந்து ஆப்சென்ட். ஆனால் சில டைகாட்டில் வந்து எண்டோஸ்பெர்ம் இருக்கும். எதுலனா கேஸ்டர் ஃபெனுக்ரீக்கில் வந்து எண்டோஸ்பெர்ம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் சில கேசஸில் பார்த்தீங்கன்னா பெரிஸ்பெர்ம்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டைகாட் சீடில் பெரிஸ்பெர்ம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது என்னன்னா
ரிமைனிங் அன்ஃபெர்டிலைஸ்ட் நியூசிலஸ், அதாவது நியூசிலஸ் எதில் இருக்குன்னா ஓவில், அதாவது ஃபீமேல் கேமெட்டோஃபைட், அதாவது ஓவில் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி நியூசிலஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த நியூசிலஸ் தான் அந்த ஓவில் ஃபார்மேஷன் அப்போ டீஜென்ரேட் ஆகி அந்த எம்ப்ரியோ சாக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த நியூசிலஸ் தான் வந்து என்னென்னா டீஜென்ரேட் ஆகாமல் ரிமைன் ஆகிருக்கும். அந்த ரிமைனிங் போர்ஷன் தான் வந்து பெரிஸ்போமா வந்து ஃபார்ம் ஆகி டைகாட் சீடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து காஃபி, பிளாக் பெப்பர். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட்ஸ் ஆஃப் நார்மல் சீலிங், அதாவது சீடு வந்து ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறம் சீலிங் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த சீலிங் வந்து நார்மல் சீலிங் எதை வச்சு சொல்கிறோம்னா இந்த ரூட், இந்த பார்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது பேர் வந்து நார்மல் சீலிங் சொல்கிறாங்க. என்னென்ன பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரூட் வந்து அதுதான் வந்து ப்ரைமரியாக ஃபார்ம் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் க்ரோன் அண்டர் கிரவுண்ட் ஆஃப் த சீட் ஆர் எம்ப்ரியோ, எம்ப்ரியோவுக்கும் சீடுக்கும் கீழே வளர்கிற அந்த பிளான்ட்டோட பகுதி பேர் தான் வந்து ரூட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோட ரேடிக்கல் தான் வந்து ரூட்டாக டெவலப் ஆகும். அந்த ரூட் வந்து ஃப்ரீ ஃப்ரம் டேமேஜஸ் அண்ட் டீகே, எந்த டேமேஜ் எந்த டிசீஸ் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூட் வந்து அது ஒரு பிளான்ட் பகுதி தான், அபோவ் தி கிரவுண்ட் வளரும், அது பேர் தான் வந்து சூட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோட பிளெமியூல் தான் வந்து சூட் ஆஃப் டெவலப் ஆகும். இதுவும் ஃப்ரீ ஃப்ரம் டேமேஜஸ் அண்ட் டிசீஸ் இன்ஃபெக்ஷன். அப்புறம் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எபிகாட்டில், அதாவது இது ஒரு சூட் பகுதி. இது எதுக்கு மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா காட்டிலினுக்கு மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்க சூட் பகுதியை தான் எபிகாட்டிலுங்கிறாங்க. அதே காட்டிலினுக்கும் ரேடிக்கலுக்கும் நடுவில் இருக்க சூட் பகுதியை வந்து ஹைப்போகாட்டிலுங்கிறாங்க. கோலியாப்டைல் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி படித்தோம், அதாவது ப்ரொடக்டிவ் கவரிங் ஆஃப் பிளெமியூல் தான் வந்து கோலியாப்டைல். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா மோனோகாட்டில் வந்து காட்டிலின் எலாங்கேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. கோலியோரைஸா வந்து ப்ரொடக்டிவ் கவரிங் ஆஃப் ரேடிக்கல் தான் கோலியோரைஸா. இது பார்த்தீங்கன்னா ஹைப்போகாட்டில் ரீஜனை எலாங்கேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் நார்மல் சீலிங். இந்த வீடியோவில் வந்து சீடோட பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இது மாதிரி ஒவ்வொரு கிராப்புக்கும் சீட் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபர் ஆகும். இந்த வீடியோவில் அதை போட முடியல, ஏன்னா அது அதிகமாக இருக்கும். ஆனால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட பிடிஎஃப் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிளான்ஸ்மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.